கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவினரும் அதன் அடிவருடிகளும் ஒரு நரேட்டிவை செட் செய்து வந்தனர். அது அதிமுகவுக்கு கூட்டணி இல்லை, அதிமுகவின் கூட்டணி வலுவாக இல்லை, அதிமுக உடைந்து விட்டது, அதிமுக வாக்குகள் சிதறிவிட்டது, அதிமுக கூட்டணிக்கு யாரும் வரமாட்டார்கள் என வாய்க்கு வந்ததையெல்லாம் தங்கள் மீடியா வளம் மூலம் மக்களிடம் பரப்பி வந்தனர். அவர்களின் அத்தனை நரேட்டிவ்களும் ஒரே இரவில் சில்லு சில்லாக உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளது. ஆம், ஜனவரி 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெற்ற அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் கூட்டம் திமுகவினருக்கு வயிற்றில் புலியை கரைத்துள்ளது. ஒரு ஆண்டிற்கு முன் அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்த போது பொருந்தா கூட்டணி என பரப்பினர் திமுகவினர். ஆனால் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் திமுக ஆட்சியின் முடிவுக்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டது எனவும் திமுக அரசு ஒரு சிஎம்சி அரசு எனவும் கடுமையாக சாடியது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற அதிமுகவின் நிலைப்பாட்டுடன் பிஜேபியும் எப்படி பயணிக்கிறது என்பதை திமுகவினருக்கு உணர்த்தி உள்ளது. மிக முக்கியமாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்த போது முன்னர் டிடிவி அவர்கள் பேசிய பேச்சுக்களை எல்லாம் ட்ரெண்ட் செய்து கூட்டணி பொருந்தா கூட்டணி என பரப்ப நினைத்தது திமுக. ஆனால் மேடையில் பேசிய டிடிவியோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கவே கூட்டணியில் இணைந்துள்ளோம், எங்களுக்குள் இருந்தது குடும்ப சண்டை என திமுகவினரின் முகத்தில் அடித்தார் போல பேசிவிட்டார். அதிமுக கூட்டணியை பொருந்தா கூட்டணி என மக்களிடம் பரப்ப திமுகவின் அடிவருடிகள் எடுத்த அத்தனை பிரயத்தனங்களும் ஒரே நாளில் இரவில் உடைக்கப்பட்டு விட்டது. நாங்கள் இன்டாக்ட் கூட்டணி, கொள்கை கூட்டணி என வந்த திமுக கூட்டணியோ தற்போது பிக்கல் பிடுங்கலில் இருக்கிறது. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்பதை கூட உறுதி செய்ய முடியாத நிலையில் இருதலை கொல்லியாக தவித்து வருகிறது காங்கிரஸ். கை நம்மை விட்டு எப்போது ஓடுமோ என தெரியாமல் தவித்து வருகிறார் ஸ்டாலின். காங்கிரசின் நிலை இப்படி என்றால் சிபிஐ, சிபிஎம், மதிமுக, மக்கள் நீதி மய்யம் என யாருமே இன்னும் தேர்தல் பணிகளை தொடங்கியதாக தெரியவில்லை. திமுக கூட்டணி வலுவான கூட்டணி என்ற திமுகவின் பிரச்சாரம் ஒருபுறம் உடைய, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி என்ற எண்ணம் மக்களிடம் வலுப்பெற்று வருவதால் திமுகவிற்கு தோல்வி பயம் தொற்றிக்கொண்டு விட்டது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல், ஊழல் மட்டுமே செய்து வாரிசு அரசியலில் திளைக்கும் ஸ்டாலின் இனி எத்தனை நரேட்டிவ் செட் செய்தாலும் எதுவும் இனி மக்களிடம் எடுபடாது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது ஊழல் செய்தவர்கள் சிறை செல்வது நிச்சயம் என்பதால் வெளவெளத்து போய் இருக்கிறார்கள் திமுகவின் ஊழல் பெருச்சாளிகள் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். Taste the Daily.